வணக்கம், வெல்கம் டு ஸ்கந்த நட்சத்திரா ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடந்த வீடியோவில் என்னை பற்றி இன்ட்ரடக்ஷன் சொன்னேன். இப்போ இந்த வீடியோவில் மேலும் நம்ம ஜோதிடம்னா என்ன, நம்ம அது யாருக்கு தேவை, யாருக்கு இது தேவையே இல்லை அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். முதல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இது ஒரு அறிவியலா இல்லை ஒரு நம்பிக்கையா அப்படின்ற ஒரு டிபேட்டுக்குள்ளேயே போவேணாம். இது அறிவியலா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போனோம்னா பேசிகிட்டே போகலாம். இதை நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம கொண்டு போய்டும். ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கலை. இதை நம்புகிறாங்க. நம்பினவங்களுக்கு கண்டிப்பாக இது கை கொடுக்குது. ஒரு நல்ல ஜோதிடருக்குள்ள நம்ம கரெக்டான டேட் ஆஃப் பர்த் எடுத்து ஒரு ஜாதகத்தை நம்ம டிராஃப்ட் பண்ணி நம்ம அது மூலயமா பலன் பார்க்கும்போது 90% இது கரெக்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால் இது கேல்குலேஷன், இது அறிவியல், அந்த டாப்பிக்கில் போக வேண்டாம். இது நம்பிக்கை அப்படின்ற அடிப்படையில் நம்ம கொண்டு போவோம். இது யாருக்கெல்லாம் தேவை இல்லை அப்படின்றத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷனுக்கு எனக்கு என்னுடைய டார்கெட் என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் வாழ்க்கையில் என்னவா ஆக போகிறேன், நான் இதுதான் நான் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை தெளிவாக செட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணணும், என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணக்கூடாது, அதுக்கான பர்ஃபெக்டான ஒரு பிளானை வச்சு அதை நோக்கி அவங்களுடைய லைஃப்பை கொண்டு போவாங்க, சக்ஸஸும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தெளிவான ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பாக நான் அந்த டார்கெட்டை அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையாக போகிறவங்களுக்கு இந்த ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதுக்கிட்ட நீங்கள் வரவே வேண்டாம். நீங்கள் பாட்டு உங்கள் டார்கெட் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இது யாருக்கு தேவை அப்படின்னா, திக்கு திசையே தெரியாத நெக்ஸ்ட் நான் என்ன ஸ்டெப்பு போகணும், முதல்ல எனக்கு என்ன செட் ஆகும், இல்லை செட் ஆனதை நான் எப்படி கொண்டு போகணும், எந்த வகையில் நான் இதை கொண்டு போகலாம், எது எனக்கு அமையும், எது எனக்கு அமையாது, என்னுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ், என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னவாக இருந்தால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி கேள்விகள் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஸ்ட்ராலஜி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது எக்ஸாம்பிளாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம். சரி, ஓகே, இப்போது ஒரு ஊர் பேரை சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். உசிலம்பட்டின்னு ஒரு ஊர் சொல்கிறோம். இங்கே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இங்கே வாங்க, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா பணம் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, இந்த ஊர் உங்களுக்கு சில பேருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கே இருக்குன்னு. இந்த ஊரை முன்ன பின்ன கேள்விப்படாதவங்களே சில பேர் இருப்பாங்க. அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ எல்லாரோட கையிலையுமே மொபைல் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு போய் இந்த 10,000 ரூபா கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எங்கே இருக்குன்னு முதல்ல மேப்பில் எல்லாரும் போட்டு பார்த்துருவீங்கல்ல. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இது ஒரு 10 கிலோமீட்டர் தான்ப்பா இருக்குது, ஒரு 20 கிலோமீட்டர் தான்ப்பா இருக்குன்னா நீங்கள் ஈஸியாக அதை ட்ராவல் பண்ணி போயிட்டு அந்த 10,000 ரூபா வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஓகே, சூப்பர். இன்னொருத்தன் அதை போடும்போது அங்கேருந்து அவன் லொக்கேஷன்லேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் காமிக்குதுன்னா அதை அவன் தான் முடிவு பண்ணணும், அந்த இடத்துக்கு போகலாமா, அது போனால் அந்த 10,000 ரூபா ஒர்த்தா அப்படின்னு. இந்த ஜோதிடம் என்ன பண்ணோன்னா, இந்த மேப் என்ன பண்ணுது, உங்களுக்கு வழியை மட்டும் தானே காட்டுது. என் லொக்கேஷன்லேருந்து அந்த லொக்கேஷன் போகிறதுக்கு இத்தனை கிலோமீட்டர் இருக்குது, இந்தந்த ரூட்ஸ் இருக்குது, இவ்வளோ மணி நேரத்தில் போகலாம், பைக்கில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும், காரில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும், பஸ்ஸில் போனால் அது ரூட்லேருந்து, ட்ரெயினில் போனால் ட்ரெயின் நம்பர்லேருந்து, டைமிங்லேருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த மேப் சொல்லிடும். அதே போல் உங்கள் டார்கெட்டு நீங்கள் இது வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு அதை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு இந்த ஜோதிடத்து மூலியமாக நீங்கள் அந்த வழிகாட்டுதலை எடுத்துக்கலாம். இது போகலாமா வானாமா, இல்லை இது நம்ம செய்யலாமா வானாமான்ற டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த டிசிஷன் எப்படி எடுத்துக்கலாம், சரி 10,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய பணமே இல்லை உங்களுக்கு. இங்கேருந்து நீங்கள் அதை போய் வாங்குறதுக்கே ஒரு நாள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கே 10,000 20,000 சம்பாதிக்கணும், உங்களுக்கு அது தேவையே இல்லை, நீங்கள் அதை போய் எடுக்கவே தேவையில்லை, நீங்கள் அந்த 10,000 வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஜோதிடம் இல்லை, மேப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அது தேவையில்லை, பயனுள்ளதாக இல்லைன்னு சொல்லிட்டு. இது 1 கோடி ரூபா தரேன்னு சொன்னாங்கன்னா ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கும்ல போகலான்னு சொல்லிட்டு. இதுவே அன்றாடமாக ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த 10,000 பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இது யாருக்கு அந்த பணம் தேவை, யாருக்கு அது பெரிய பணம், ஓகேவா, உங்களுக்கு இது தேவையா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்காக மேப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இந்த லாஜிக்கில் இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பணம் உங்களுக்கு தேவையா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு நீங்கள் மேப்பை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ
உங்கள் லைஃப்லேயுமே ஒரு விஷயத்த இதை அச்சீவ் பண்ணலாமா, இது நமக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் முடிவெடுக்கிறதுக்காக சில வழிகாட்டுதலை இந்த ஜாதகம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ஜோதிடத்தையும் இந்த ஜாதகத்தையுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் உபயோகிக்கிறோமே தவிர, ரொம்ப போட்டுக்கிட்டு தினம் இன்னைக்கு இந்த நேரம் பார்த்து தான் இந்த வேலையை செய்வேன். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையில் 7:30 9 ராகு காலம்னா 9 மணிக்கு ஆஃபீஸ் போகாமல் உட்காந்துட்டு இருப்பீங்க. இல்லை, அந்த அளவுக்குலாம் உட்காந்துக்கிட்டு ரொம்ப இன்டெப்த்தாலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. தினம் என்ன பண்ணுறது, ஒரு செகண்டுக்கும் பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. குழப்பமான நேரத்தில் ஒரு பெரிய முடிவு எடுக்க போகிறீங்க, ஒரு டிசிஷன் எடுக்கும்போது இது எடுக்கலாமா வேணாமா எனக்கே தெரியல, இல்லை இது எடுக்கிறதால என்ன இம்பேக்ட் வரும், இதெல்லாம் ஜோதிடத்து மூலிமா ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும். ஸோ நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் இன்னும் ஜோதிடத்தோடைய பேசிக்ஸ், இந்த ராசிகள்னால் என்ன, நம்ம ஜனனகால ஜாதகத்தை எப்படி பார்க்கணும், லக்னம்னா என்ன, ராசினா என்ன அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுங்களை கொடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.